ராமதாஸ் சசிகலா கூட்டணியால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஷாக். ஏன்? ஏப்ரல் 23 தமிழகத்தின் ஒரு பிக் டே. ஏன்னா அன்னைக்கு தான் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுது. இதுவரைக்கும் இந்த தேர்தல்ல 4 முனை போட்டி அப்படின்னு தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். ஆனா நேத்து இல்ல கோட்டெல்லாம் அழிங்க முதல்ல இருந்து போடுங்கன்ற மாதிரி 5வது முனை போட்டியாக ராமதாசும் சசிகலாவும் ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த கூட்டணியால யாருக்கு பாதிப்போ இல்லையோ தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாதிப்புன்னு சொல்றாங்க. ராமதாஸ் சசிகலாவோட இந்த திடீர் கூட்டணியோட பின்னணியை சின்னதா பார்த்துடலாம். தமிழக அரசியல்ல புறக்கணிக்கப்பட்ட 2 பேர் சேர்ந்து உருவாக்கின ஒரு கூட்டணின்னு இதை எளிமையா புரிஞ்சுக்கலாம். அதாவது ஜெயலலிதா முதல்வராக இருந்தப்ப அதிமுகவின் பவர் சென்டரா இருந்தவங்க சசிகலா. இபிஎஸ் தலையெடுத்ததுக்கு அப்புறம் அந்த அதிகார மையமும் அதோட சாவியும் முழுக்க அவர்கிட்ட போயிடுச்சு. அதே மாதிரி பாமகன்னு ஒரு கட்சியை உருவாக்கி மாநில தேசிய அளவில் அவருக்கும் அவரோட மகனான அன்புமணிக்கும் ஒரு பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தியவர் ராமதாஸ். ஆனால் அன்புமணியும் அவரது மனைவி சௌமியா அன்புமணியும் தலையெடுத்த பின்னாடி அந்த அதிகார மையம் அப்படியே இப்ப மாறிட்டு இருக்கு. இப்படி கட்சியாலும் மக்களாலும் புறக்கணிக்கப்பட்ட 2 பேர் ஓரங்கட்டப்பட்டதால ஒன்றிணைந்திருக்கிறது தான் இந்த கூட்டணின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தமிழகத்துல திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாதாக, தாவேகா என 4 முனை போட்டி அப்படிதான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தப்ப இந்த 5வது முனையாக சசிகலா ராமதாஸ் கூட்டணி வந்திருக்கு. இது எப்படி தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னு பார்ப்போம். சசிகலாவின் அ.பு.ம.மு.க.வுக்கு தேர்தல் ஆணையம் தென்னந்தோப்பு சின்னத்தை ஒதுக்கி இருக்கு. இந்த பெயர் சுருக்கத்தை சொல்றதுக்கே ஒரு தனி மெனக்கிடல் வேணும் போங்க. அதே மாதிரி ராமதாஸுக்கு தற்போது வர கட்சிக்கு பெயரோ சின்னமோ இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. பாமகவின் சின்னம் பெயர் எல்லாம் இப்போ அன்புமணி கிட்ட இருக்கு. இந்த சூழல்ல தேர்தலுக்குள்ள ராமதாஸால ஒரு புது கட்சியை தொடங்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில சசிகலா எப்படி ஏற்கனவே உள்ள ஒரு கட்சியை வசமாக்கி இருக்கிறாங்களோ அது போல தானும் வசமாக்கிக்கலாம். இல்லைன்னா சுயேட்சையா போட்டியிடலாம். ராமதாஸ் முன்னாடி இருக்க ஆப்ஷன் இது மட்டும்தான். அதுவும் இல்லாட்டி சசிகலா கட்சியின் தென்னந்தோப்பு சின்னத்திலேயே ராமதாஸ் போட்டியிடலாம். இப்படித்தான் கள நிலவரம் இருக்குது. ராமதாசும் சசிகலாவும் அமைத்துள்ள இந்த கூட்டணி வெற்றி கோட வர செல்லும் அப்படின்லாம் நீங்க யோசிக்க வேணாம். ஆனா இவங்களோட கூட்டணி நிச்சயமா வடக்கு மற்றும் தென் மாவட்டங்கள்ல கணிசமான பாதிப்பை ஏற்படுத்தும் தான் சொல்றாங்க. எப்படின்னா பாமக கட்சி ரீதியா, அமைப்பு ரீதியா, நிர்வாக ரீதியா அன்புமணி கிட்ட இருந்தாலும் வன்னியர் சமூகத்தோட அடையாளமா இன்றைக்கும் ராமதாஸ் தான் இருக்கிறாரு. அது போல வட மாவட்டங்கள்ல உள்ள சுமார் 100 தொகுதிகள்லையும் ராமதாஸுக்கு இன்னைக்கும் மாஸ் இருக்கு. அது போல டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் சமூகம் எங்கெல்லாம் அடர்த்தியா இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் 60 முதல் 80 தொகுதிகள்ல சசிகலாவுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க தங்க கூட்டணியில அந்தந்த தொகுதிகளில் ஆதிக்கம் செலுத்துற சிறிய கட்சிகள், சமூக அமைப்புகள், தனிநபர்களுக்கு வாய்ப்பளிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால இவங்க தமிழகத்துல இருக்க 234 தொகுதிகள்லையும் வேட்பாளரை நிறுத்தணும்ன்றதுல உறுதி இருக்காங்க. அத பின்னாடி என்ன கால்குலேஷன்னா வெற்றி பெறதெல்லாம் முக்கியம் இல்ல, தொகுதிக்கு 2000 இருந்து 10,000 வாக்குகளாவது பிரிச்சிடணும்ன்றது தான் நோக்கம். சசிகலாவும் ராமதாசும் சேர்ந்து போட்டியிடும் பட்சத்துல நிச்சயமா 50 தொகுதிகளிலேயாவது 5,000 வாக்குகளுக்கு மேல இந்த கூட்டணி பெறும்னு கணிக்கப்படுது. அந்த வாக்குகள் தான் அதிமுக, அமமுக, பாமக கட்சிகளுக்கு பெரிய பாதிப்பை உருவாக்கும். அதனாலதான் தமிழகத்துல இந்த தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி புதுசா உருவான சசிகலா ராமதாஸ் கூட்டணியால பாதிப்பு இருக்கு அப்படின்ற அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. பர்சனல் மோட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ராமதாஸுக்கு இப்போதைக்கு ஒரே நோக்கம் அன்புமணியை வீழ்த்தணும். அதே போல சசிகலாவுக்கு எடப்பாடி பழனிசாமியையும் டிடிவி தினகரனையும் வீழ்த்தணும்ன்றது இலக்கு. அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்டிஏ கூட்டணிக்கு டேமேஜை உருவாக்குவாங்கன்றதுல சந்தேகமே இல்லை. ராமதாஸ் தரப்புல அவங்க வலுவாக உள்ள மாவட்டங்கள்ல எல்லாம் பொறுப்பாளர்கள், மாநில நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சசிகலா கட்சியில இன்னும் மாநில மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி வாரியான பொறுப்பாளர்கள்லாம் நியமிக்கல.
இருந்தாலும் 234 தொகுதிகள்லையும் வேட்பாளர்களை நிறுத்துவது சாத்தியம்தான். ஏன்னா இந்த முறை என்னோட பலத்தை காட்ட எவ்வளவு வேணாலும் செலவு செய்ய தயார்னு சசிகலா சொல்லி இருக்கிறாங்களாம். இதனால இந்த தேர்தல்ல வட மற்றும் தென் மாவட்டங்கள்ல அனல் பறக்கும். ஏற்கனவே 4 முனை போட்டின்னு வந்ததால பல தொகுதிகள்ல வெற்றி என்பது சில ஆயிரம் வாக்குகள்ல கூட தீர்மானமாகிற சூழ்நிலை தான் இருந்தது. இப்போ 5வது கூட்டணியா களத்துல குதிச்சிருக்க ராமதாஸ் சசிகலா கூட்டணி நிச்சயமா வட தென் மண்டலத்தில் வெற்றியை தீர்மானிக்கிறதுல முக்கிய அணியாய மாறுன்றதுல சந்தேகமே இல்லை.